வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு உதவித்தொகை வழங்குவது குறித்தும், மேலும் குடும்ப பெண்களுக்கு முக்கியமான அறிவுகளும், மேலும் பொதுமக்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். மேலும் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் ரேஷன் கார்டு அடிப்படையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பத் தலைவர்களின் வங்கிக் கணக்கில் மாதம் ரூபாய் 1000 வர வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகளில் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பண்டிகைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பெண் வாக்காளரின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள திமுக அரசு 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்த தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. சமீபத்தில் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழகத்தின் மூத்த அமைச்சர் துரைமுருகன் மகளிர் உரிமை தொகை விரைவில் உயர்த்தப்பட உள்ளதை உறுதிப்படுத்தினார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் என்றும் அவர் பெண்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறியுள்ளார். ஏற்கனவே மற்றொரு அமைச்சர் ஐ பெரியசாமியும் இது குறித்து பேசியிருந்த நிலையில் தற்போது துரைமுருகன் கூறியிருப்பது இத்திட்டத்தின் மீதான எதிர்பார்ப்பை பொது மக்களிடையே அதிகரித்துள்ளது. எதிர்க்கட்சியான அதிமுகவும் தனது தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என கூறி வரும் நிலையில் அதற்கு போட்டியாக தற்போது இத்தொகையை உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதனால் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் விரைவில் ரூபாய் 2000 வர உள்ளது. இச்செய்தி தமிழக பெண்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சியும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதே போல திமுக அரசும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை விரைவில் வெளியிடும் என்று கூறப்படுகிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுவது உறுதியாகி உள்ளதால் நகைக்கடன் வைத்துள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.